காக்கா தோட்டம் நண்பர்களுக்கு வணக்கம். இதில் பாருங்கள், நம்ம நாற்று வச்சுருந்தது ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நிறைய நாற்று வந்து வெயில் தேடி தேடி நல்லா நீளமாக வளர்ந்து போச்சுன்னு சொல்லி. அது நானும் எவ்வளோ பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அதுக்கு அடலாம் அப்படியே மண்ணை வச்சு மேடெல்லாம் கட்டி வச்சுருந்தேன். இருந்தாலும் வந்து அதில் நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போது இந்த ஒன்றுன்னு போட்டுக்கல, இதுலேயே வந்து இப்போ 2 செடி இருக்குது. நமக்கு போதும். ஒரு இந்த 2 ஒன்றுன்னு போட்டிருக்கல 5 குழி இருக்குது. 5 குழியில் இருக்குது எல்லாமே ஒரே நாற்று தான். அதே மாதிரி 2ன்னு போட்டிருந்தேன்னா 2ல் இருக்குது எல்லாம் ஒரே நாற்று தான். 3ன்னு போட்டிருந்தா 4ன்னு போட்டது மாதிரி இந்த 4வது வரிசையில் வரக்கூடிய எல்லாமே ஒரே செடி ஒரே நாற்று தான் அதில் இருக்கும். அதனால் நமக்கு ஒரு கொடியிலேருந்து ஒரு செடியோ இல்லை 2 செடியோ நமக்கு கிடைச்சா கூட போதுமானது தான். எனக்கு அதுவே நான் எடுத்து இல்லை எது நல்லா வளருதோ அதான் எடுத்து வைக்கலான்ற மாதிரி கணக்கு போட்டு தான் நான் விதைச்சேன். அதனால் எனக்கு ஓகே தான். இது 1ல் இருக்குது, 2ல் இருக்குது. 3ல் நான் விதை போடலை. இது வந்து ஒரு கீரை விதை, அதனால் நான் இதில் போடாமல் விட்டுட்டேன். முதல்ல அவசரத்தரமாக எழுதிட்டேன் நம்பரை. அப்புறம் அது கீரைன்னு நிறுத்திட்டேன். 4 நம்ம எடுத்து நடவு பண்ணியாச்சு. வெண்டை, சகப்பு வெண்டையா சகப்பு உருட்டு வெண்டையான்னு தெரியல, அதனால் எடுத்து பண்ணியாச்சு. 5 வந்து கத்திரி. இது வந்து இலவம்பாடி, அது ஒரு கத்திரி, முள் கத்திரி. இதுவும் 5, 6 வந்து கத்திரி வகை தான். அதை போட்டிருந்தேன். பாருங்கள், எல்லாமே பாருங்கள் சாஞ்சி போச்சு. நல்லா நீளமாக இவ்வளோ நீளமாக வளர்ந்து சாஞ்சி போயிடுது. அதனால் இதை விட்டுட்டேன். இப்போ 7 இருக்குது, 8 இருக்குது, 7ல் இருக்குது, 8ல் இருக்குது, 9ல் இருக்குது, 10ல் இருக்குது, 11 இல்லை போயிடுச்சு, 12. இதுவும் ஒரு கீரை தான். இது வந்து கீரை இல்லை, சிகப்பு பசலைக்கீரை கொடி. இது பசலைக்கீரை கொடி. இது ஒரு தக்காளி. இது வந்து கஸ்தூரி வெண்டை. இதெல்லாம் தக்காளி. இதை போட்டுக்கோன்னா ஓகே. இப்போ இது வரைக்கும் நம்ம எடுத்து இன்றைக்கி நம்ம செடி நம்ம கலந்து வச்சுருக்க மண்கலவையில் வந்து நம்ம நட்டுடலாம். இதை நான் நட்டு முடிச்சதுக்கு பிறகு திரும்ப நான் உங்களுக்கு வந்து அப்டேட் தரேன். எந்தெந்த தொட்டியில் நான் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பேப்பரில் வந்து தொட்டியில் செடி வச்சதுக்கு பிறகு அதில் என்ன செடி வச்சுருக்குன்றத பேர் எழுதி ஒட்டி வச்சுருவேன். ஏன்னா நாளை பின்ன நமக்கு விதை எடுக்கும்போது எனக்கு வந்து அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. வணக்கம் நண்பர்களே. நேற்று எல்லா நாற்றையும் வந்து எடுத்து செடி நம்ம விதைப்பையில் வச்சுட்டேன். நேற்று சாயந்தரமே எடுக்கலன்னு பார்த்தா நான் எடுத்து வச்சு கடைசியாக ஒரு 3 செடி இருக்கும்போதே மழை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னால் வைக்க முடியல. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இல்லாட்டி வீடியோ எடுத்துருப்பேன். இதில் நான் வந்து பாருங்கள், இதில் வந்து நான் எழுதியிருக்கேன். அது வந்து 16ன்றது வந்து நான் ட்ரேயில் விதை வச்சல, அப்போ அந்த கவுண்ட் எழுதி இந்த 1 2 3 4 வந்து 16வது நம்பர் குழியில் வச்சுருந்த நாற்று. இது சிகப்பு குடம் தக்காளி. இந்த மாதிரி ஒன்று நான் எழுதி வச்சுருக்கேன். இது வந்து காந்தாரி மிளகா, வானம் பார்த்த காந்தாரி மிளகா. அதே மாதிரி இது எல்லாம் வச்சுட்டேன். நேற்று மழை ஆரம்பிச்சிருச்சு வச்சு கொஞ்ச நேரத்துலேயே. சரி, அதனால் எதுவும் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு இந்த மாதிரி ஏற்கனவே இந்த இலைங்கள்லாம் வெளியே இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சு மூடாக்கு போட்டுட்டேன். மழை தண்ணி நல்லா வேகமாக செடி மேலே நாற்று மேலே பட்டுருந்தா நான் அதுக்கு ரொம்ப பாதிப்பாயிடும். 2வது வந்து உடஞ்சி போட்டு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா தப்பிச்சிடும். இப்போ எல்லாம் போட்டுட்டேன். இப்போதைக்கு எல்லாம் நாற்று வச்சதில்லை. இது நான் எடுத்து போடுறேன். அடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒன்று உங்களுக்கு அப்டேட்டில் போடுறேன். அப்புறம் என்னென்ன நான் போடுறேன், இதுக்கு செடிக்கு வளர்கிறதுக்கு என்னென்ன நான் உரம் போடுறேன்னா இல்லை வேறு என்னென்ன போடுறேன் அப்படின்றது எல்லாமே வந்து இங்கே தெளிவாக நான் போடுறேன். இது வந்து மரவெண்டை 15 பேக்கில் நல்லா நிரப்பி வச்சுருக்கேன் வட்டமாக. இது வந்து பப்பாளி. இவனை மட்டும் இடம் மாற்றி வைக்கணும். இப்போதைக்கு வச்சுருக்கேன், ஆனால் கொஞ்சம் அவனுக்கு தேவையான இடத்த ரெடி பண்ணிவிட்டு மாற்றி வைக்கணும். இது வந்து போலூர் வரி கத்திரி. இந்த கத்திரி தக்காளி போலூர் வரி தக்காளி. இது ரொம்ப பெருசாக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும், நிறைய சதையோடு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி வேறு, அதனால் வச்சுருக்கேன். பார்க்கலாம், வளர்ந்து வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நாட்டு தக்காளி. நம்ம சாதாரணமாக கடையில் பார்க்குறோம்ல அந்த மாதிரி இருக்கும், ஆனால் பாரம்பரியமான நாட்டு தக்காளி இது. இதுதான் இந்த தடவை நம்ம ஆடிப்படத்துக்கு நான் போட்டிருக்கிறது. இது இல்லாமல் கொடி வகைகளில் 2-3 கொடி வகைகள் போடணும். பீர்க்கங்காய் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் பாவக்காய் போடலை, அதிகம் போடணும். இடம் இல்லை. 2வது வந்துட்டு
பை வேறு இருந்த பையெல்லாம் காலி ஆயிடுச்சு, அதனால் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த ஏற்கனவே தானாக முளைச்ச தக்காளின்னு சொல்லிட்டு ஒரு 5 தக்காளி ஏற்கனவே வச்சுட்டேன். இது இல்லாமல் இந்த ஏற்கனவே சொன்னல கொத்தமல்லி செடி போட்டதை வந்து திரும்பவும் தக்காளி முளைச்சிருக்குன்னு. இவங்க வேறு நல்லா முளைச்சிருக்காங்க. 1 2 3 4 5 6 தக்காளி இருக்குது. இதில் இருக்க ஒரு 4 தக்காளி எடுத்து திரும்ப அந்த தண்ணி கேன் சும்மா தான் இருக்குது எங்கள் அண்ணனோட மாடியில், அதில் திரும்ப அதிகம் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் தானாகவே வளரும்போது அது கொஞ்சம் வீரியமாக இருக்கும். பார்ப்போம் அதில் வளர தக்காளி எப்படி இருக்குது, என்ன மாதிரியான தக்காளி வளருதுன்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்புறம் சொல்கிறேன் அதெல்லாம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இவர்கள் இங்கே புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார்கள்.